கோவையில் சுற்றி சுற்றி வரும் வழிப்பறி கொள்ளையர்கள். மக்கள் நடமாடும் பகுதிகளிலேயே பெண்களிடம் வெடுக் என பறித்து செல்லும் அதிர்ச்சி காட்சி. கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து இருசக்கர வாகனத்தில் வரும் 2 இளைஞர்கள் தொடர்ந்து கைவரிசை காட்டி வருகிறார்கள். வாகராயம்பாளையம் என்ற பகுதியிலும் ஈஸ்வரமூர்த்தி என்பவரது மனைவி கலாமணி ரேஷன் கடைக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்தவர்கள் கலாமணி கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் நகையை பறித்து கொண்டு தப்புகின்றனர். இதுபோல் அதே இளைஞர்கள் சோமனூர் பகுதியிலும் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடமும் கைவரிசை காட்டியுள்ளனர். அந்த பெண் அணிந்திருந்தது கவரிங் செயின் என்ற நிலையில் இது குறித்து கருத்தம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடும் அந்த இளைஞர்கள் மீது அரபு நாடுகளில் கொடுக்கப்படும் தண்டனையை போன்று கொடுத்தால்தான் மீண்டும் அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் என வலைதளவாசிகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களையும் மேலும் 2 நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.